கலியன் அனுபவத்திலே அத்தனை திவ்ய தேசங்களும் ஆழ்வாரினுடைய வரிசைப்படி அனுபவித்து முடித்த இந்த தினத்திலே மற்றும் ஒரு அடியவர் விசேஷமான திவ்ய தேசத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆழ்வாரினுடைய ஹிருதயத்துக்கு மிகவும் நெருங்கின தொடர்பு கொண்டதான திவ்ய தேசம் பிறவாமை எனை பணி எந்தை பிரானேன்னு வேண்டுகின்ற திருநரையூர் திவ்ய தேசமே ஆகும். கரவா மடனாகு தன் கண்ணு உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன். நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ன நம்பி பிறவாமை எனைப்பணி எந்தை எம்பிரானே எந்தை பிரானே. கரவு ஆர் பொழில் சூழ்ந்த, கரவுன்னா தேன் மிகுந்திருக்கக்கூடிய சோலைகளால் சூழப்பட்டதான திவ்ய தேசம் திருநரையூர் என்கின்ற திவ்ய தேசம். நாச்சியார் கோயில் அப்படின்னு இன்னும் கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த திவ்ய தேசத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடியவனான நம்பி பரிபூர்ணனானவனே சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு. கரவா மடனாகு பால் சுரக்காத இளம் பசுவை தன் கன்று, அது தன்னுடைய கன்றானது உள்ளினால் போல் நினைத்து கத்துவது போலே அடியேன் மறவாது, அடியேனான நான், அடியேன்கிற சப்தம் நன்றாக உணரும்படிக்க அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியே, ஓயாமல் உன்னையே அழைக்கின்றேன். சொல்லி சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கேன். அந்த கண்ணுக்குட்டி எப்படி தன்னுடைய தாயை அழைக்குமோ அதுபோல அடியேனானவன் தேவரீரையே சதா அழைத்து கொண்டே இருக்கேன். உன்னையே சொல்லி கூப்பிடா நிற்கின்றேன். எந்தை பிரானே, எனக்கு சர்வவிதமான பந்துவாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமானே, தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடியவனே, என்னை பிறவாமை பணி, என்னை இனி இந்த சம்சாரத்திலே பிறவாத படிக்கு தேவரீர் செய்ய வேண்டும். திருநரையூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே, உன்னை இடைவிடாது அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்றது இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்திலே இந்த பிறவி தேகமானது உன்னை இடைவிடாமல் அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்றது. எப்படி தடையாக இருக்கு? இந்த கண்ணுக்குட்டியானது தன்னுடைய தாய் பசு பால் சுரக்காவிட்டாலும் கூட அதையே நினைத்து 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 கத்திக்கொண்டே இருக்கும், கதரும். அதுபோலே பேறு பெறாத அடியேன் ஓயாமல் உன்னையே சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை காலம்தான் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து பிறந்து அனர்த்தப்பட போகின்றேன்? இன்னும் எத்தனை காலம் இந்த உடம்புடன் இருந்து நோவுபட போகின்றேன் அப்படின்னு பெரிய சீயர் நம்மி ராமானுஜரிடத்திலே பிரார்த்தித்தது போல இவரும் கேட்கின்றார். நான் பட்டதெல்லாம் போராதா? இந்த பிறவியே கடைசியான பிறவியா இருக்க கூடாதா? இந்த பிறவியே இனிமேல் பிறவியே நேராதபடிக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு எல்லாம் சொல்றார். பிள்ளையமுதனார் இந்த பாட்டு முதலடிக்கு பொருள் சொல்லும் பொழுது கரவா மடனாகு அப்படின்னா கரவாத மட நாகானது தன் கன்றை நினைக்குமா போலே அப்படின்னு ஒரு பொருள். முதல்ல பார்த்தது கண்ணுக்குட்டி பால் சுரக்காத தாயை பார்த்து கதறுவது போலேன்னு சொன்னார். இப்ப இந்த அர்த்தம் கறக்கவே கறக்காத பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைப்பது போலே அப்படின்னா இந்த அர்த்தம் இரண்டாம் அடியோடு சேரவில்லையே அப்படின்னா வேறு என்ன பொருள் சொல்லலாம் அப்படின்னு சிறிது வருத்தப்பட்டாராம். இப்படி சொன்னால் கறக்காத பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைக்கின்றது அப்படின்னா இரண்டாம் அடிக்கு பொருள் சேரவில்லையே, பின்ன எப்படி சொல்லலாம்? நாகானது தன்னுடைய கன்றை நினைக்குமா போலே, நாகு அதாவது பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைப்பது போலே நாயின் ஸ்தானத்திலே ஆழ்வாரான தம்மையும் கன்றின் ஸ்தானத்திலே எம்பெருமானையும் கொள்ள வேண்டி வரும். அதனாலே இது அசங்கதம் அப்படின்னு வருத்தப்பட்டார். சரி, பட்டரிடத்திலே பொருள் கேட்ட ஒருவர் அந்த அமுதனார் கோஷ்டியில இருந்ததை பார்த்து அவரை நோக்கி சொன்னார், இது இந்த இடத்துக்கு பட்டர் எப்படி நிர்வாகம் பண்ணுவார், நீர் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். நாகு அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகையா இருக்கு. அதனாலே கரவா மடனாக தன் கண்ணு உள்ளினார் போல் அப்படின்னு பட்டர் நிர்வாகம் பண்ணுவார்னு சொன்னாராம். இப்போ நாகு தன் கன்று அப்படின்னா நாகு தன், நாகினுடைய கன்றானது உள்ளினார் போல் தாயையே நினைத்து கதறினது போலே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம். பால் சுரவாத பசுவினுடைய ஸ்தானத்திலே அருள் புரியாத எம்பெருமான் கொல்லப்பட்டான். கத்துகிற கன்றின் ஸ்தானத்திலே தம்மை வைத்துக் கொண்டார். அப்போ
பால் கறக்காத பசுமாட்டினுடைய ஸ்தானத்திலே அருள் சுரக்காத எம்பெருமானை வைத்தார். கதறுகின்ற கன்றின் ஸ்தானத்திலே தன்னை வைத்துக் கொண்டார். அப்போ உன்னை மறப்பதற்கு ஹேத்துவானது இந்த நிலத்திலே பிறந்தும் வைத்தே. இந்த சம்சாரம்ங்கிறது எளிதிலே பகவத் விஷயத்திலே ஊன்றி இருக்கும்படியான செய்யக்கூடியது. அப்படி இருந்தும் உன்னை மறக்காமலே இருக்கின்றேன். இயற்கையான அடிமை, இந்த ஸ்வரூபத்துக்கு ஏற்றும்படியான அந்த அடிமையை நான் உணர்ந்தேன். உணர்ந்து உன்னையே அழைக்கின்றேன் என்பதுதான் 2ஆம் அடியா சொல்றார். அப்ப கரவா மடனாகு தன் கன்று உள்ளினார் போலே இந்த கண்ணுக்குட்டியானது தன்னுடைய பசுமாட்டை நினைத்து எப்பொழுதும் கதறிக்கொண்டே இருக்கே. அதுபோல எம்பெருமானே, நான் உன்னையே நினைத்து கதறிக்கொண்டே இருக்கேன். அடியேனான நான் உன்னை நினைத்தே கதறிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் தேவரீருக்கு மனசு இறங்கவில்லையா? கிருபை செய்வதற்கு முடியவில்லையா? இந்த பிறவியே கடைசி பிறவியாக பிறவி வேண்டேன் மனை வாழ்க்கையுள் விண்ணகர் பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றது போலே வேண்டேன். இந்த பிறவியே போரும் போரும் போரும்னு அப்படி கதறுகின்றாரே, இந்த பிறவியே கடைசி பிறவியாக அடியனுக்கு அருள் செய்யக்கூடாதா? இன்னும் எத்தனை காலம்தான் இந்த உடம்போடு இருந்து நோவுபட போகின்றேன். என் பெருமானே, சீக்கிரம் எனக்கு கிருபையை செய் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். மிக ஆழ்வாருக்கு நெருங்கின தேசம். இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானே ஆச்சாரியனாக இருந்து திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காராதிகளை எல்லாம் செய்வித்து ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து அத்தனையும் நல்வித்தார். அப்படிங்கறதுனாலே ஆச்சாரிய சம்பாவனையாக இங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுக்கு 100 பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்கின்றார் ஆழ்வார் அப்படின்னு இந்த பெரிய திருமொழியிலே நாம் பார்க்கலாம். பெரிய திருமடலும் திருநறையூர் எம்பெருமானை குறித்தே. இப்படி திருநறையூர் எம்பெருமானுக்கு இத்தனை பாசுரங்களாலே தன்னுடைய ஆற்றாமையை எல்லாம் சொன்ன ஆழ்வாருடைய ஹிருதயத்தை உணர்ந்து கொண்டு அந்த எம்பெருமானை நாமும் ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளின் மூலமாக அனுபவிப்போம். கடைசியாக பாண்டிய நாட்டிலே திருக்கோட்டியூர் திவ்ய தேசம், பெரிய திருமொழியிலே ஆழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசமும் திருக்கோட்டியூர் அப்படிங்கறதுனாலே இத்தோடு இந்த கல்யாண அனுபவத்தை முடித்துக் கொள்கின்றோம். மற்றவருக்கும் சுவாமியானவன், எங்களுக்கும் சுவாமியானவன் அப்படிங்கறது இல்லாமல் எங்களுக்கே சுவாமியானவன், எமக்கே சுவாமியானவன், எமக்கே இறையானவன் அப்படின்னு சொல்றார். அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் இன்றளூரீரே அப்படின்னு சொல்றது போலே பிறருக்கும் எமக்கும் பொதுவான சுவாமி அல்லன், எமக்கே இருக்கக்கூடிய சுவாமியானவன் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்திலே. ஆக எமக்கே, எங்கள் எம் இறை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன், எமக்கு அசாதாரண சுவாமியானவன், எமக்கு உபகாரகனானவன், நித்தியசூரிகளுக்கு தலைவனானவன், துதிக்கக்கூடிய பக்தர்களுடைய நெஞ்சிலே எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியவன், மனத்து பிரியாது அடியவர்கள் தங்கள் மனத்திலே பிரியாது பொருந்தி இருக்கக்கூடியவன், அருள் புரிவான், அருள் செய்யக்கூடியவனான எம்பெருமானை திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானாய் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றார். எங்கள் எம்மிரை அப்படிங்கறத காட்டிலும் எம்பெருமான் அப்படிங்கறதுக்கு இந்த இடத்துல வேற்றுமை என்ன? எங்கள் எம்மிரை எம்பிரான் அப்படின்னு சொல்றாரே, எங்கள் எம்மிரைக்கும் எம்பெருமான் அப்படிங்கறதுக்கும் என்ன வேற்றுமை அப்படின்னா, சொத்து உடையவன் என்பது மாத்திரம் இந்த இடத்துல சொல்லப்படுறது இல்ல. சொத்து உடையவன் அப்படிங்கறதுனால எமக்கே சுவாமி, அதனால அப்படி சொல்றாரான்னா சொத்துக்கு ஆவண செய்யக்கூடிய உபகாரத்துவம் இதனாலே சொல்றது. அதனால எம்பிரான் சொத்துடையவன் எங்கள் எம்மிரை, சொத்துடையவன் ஆவண செய்ய முடியாது, உபகாரகத்துவமும் அவனிடத்துல இருக்கு, அதனாலே எம்பிரான் அப்படிங்கிறார். இவன் நமக்கு உரியவன் அப்படிங்கறத சேஷத்துவத்திலே நிறுத்தி வைப்பது மாத்திரமான சுவாமித்துவம் அப்படிங்கறத எங்கள் எம்மிரை அப்படிங்கிற சப்தத்துல காட்டுறார். சேஷத்துவத்துல நிறுத்தி வைக்கிறதுக்குங்கிறதுக்கு சுவாமித்துவம் எம்பெருமானிடத்துல உண்டு. எங்கள் எம்மிரை சேஷத்துவத்தினுடைய பயன் என்ன? கைங்கரியத்திலே கொள்ளுவது. அப்படி கைங்கரியம் செய்யும் இடத்திலே நேரும் இடையூறுகளை போக்கு பணி கொள்ளுவான் அப்படிங்கறதுனாலே 2வது எம்பிரான் அப்படின்னு காட்டார். எங்கள் எம்மிரை எம்பிரான் அப்படின்னு அவனுடைய உபகாரகத்தை நினைப்பவர்கள் ஞானிகள் அப்படின்னு. இப்படி எனக்கு சுவாமியா இருப்பதும் உபகாரகனா இருப்பதும் வேறு அடியவர்கள் அவனுக்கு இல்லாமையால் இல்லை. அடியவர்கள்லாம் இல்லாமல் எனக்கு சுவாமியாகவும் உபகாரகனாகவும் இருக்கானான்னா
ஒரு நாடு அடையும்படியாக எல்லோரும் இருந்தாலும் கூட மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போலே அவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் நிலைமை ஒரு சிறப்பா, இப்படி ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்கறதுனாலே இமையோருக்கு நாயகன். ஏதோ அவனுக்கு ஆட்கள் இல்ல போல இருக்கு, அதனாலே உமக்கு சுவாமித்துவத்தையும் காட்டி உபகாரகத்தையும் காட்டி கொண்டிருக்கானா. இமையோருக்கு நாயகன் அவன் எனக்கு அருள் புரிந்தான், வந்துனது அடியேன்னு சொல்றது போல கிருபை செய்தான். என்னுடைய வருத்தங்களையும் என்னுடைய ஆத்தாமையையும் போக்கி எனக்கு கிருபை செய்தவன். வடதடமும் வைகுந்தமும் அதில் துவராபதியும் இடவகைகள் கழிந்திட்டு என்பால் இடவகை கொண்டாயேன்னு சொல்றபடிக்கு நித்தியவாசம் செய்தருளு கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட எம்பெருமானை எங்கே காணலாம்? திருக்கோட்டியூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே சென்று காணலாம் என்று அந்த திவ்ய தேசத்தினுடைய பலத்தையும் சொல்றார். பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொன்களே சிதற இளங்கொழி செங்கமலம் அலரும் திருக்கோட்டியூரே. குளிர்ந்த அருவிகளானவை தாவி பாய்கின்றது. அந்த அருவிகள் முகமாக பொன்மணிகள்லாம் சிந்துகின்றது. அப்படிப்பட்ட ஒளியை உடைத்ததான செந்தாமரை பூக்கள்லாமும் மலர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்திலே எனக்கு சுவாமியானவனும் உபகாரம் செய்யும்படியான ஒரு குணத்தையும் கொண்டிருக்கக்கூடியவனான எம்பெருமானை நான் இங்கே கண்டுகொண்டேன்னு சொல்றார். முதல்ல வாடினேன் வாடி கண்டுகொண்டேன்னு, இங்கே திருக்கோட்டியூர் எம்பெருமானை கண்டுகொண்டேன்னு சொல்றார். பெரியாழ்வார் திருமொழியிலே திருக்கோட்டியூரிலே ஆரம்பித்தவர் இங்கே திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே திருக்கோட்டியூரிலே முடிக்கின்றார். எவ்வளவு நோய் தவிர்ப்பான் எமக்கு இறையின் கைத்து வருவாய்ன. துக்கஹேதுவான வியாதிகளை நீக்கக்கூடியவன் வகுத்த சுவாமியானவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை திருக்கோட்டியூரிலே உள்ளான், திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு காட்டுறார். இப்படி ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தாலேயும் அஸ்மத் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலேயும் அடியோர்கள் எல்லாமும் நாம் கூடியிருந்து இந்த கலியன் அனுபவத்திலே இந்த 2 தினங்கள் சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைத்தது. எல்லோருக்கும் ஆழ்வாராதிகள் ஆச்சாரியாதிகள் இந்த சத்சங்கம் எப்பொழுதும் நமக்கு கிடைத்திருக்கும்படியும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீசுக்திகளிலேயே பொழுதுபோக்கு கொள்ளும்படியான மனசு நமக்கு கிடைக்கும்படியும் அவர்களே அனுகிரகம் புரியட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் முடிக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.